இன்னைக்கு ரமேஷ் மாதிரி ஒரு சொல்லாம் பேசுறாங்க. அவன்லாம் பேசுறான், என்ன பேசுறான் பாத்தீங்களா? 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணதுங்க இந்த இயக்கங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில இந்த அறநிலையத்துறையில அவ்வளவு செஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன குறைன்னா கட்சிக்காரனுக்கு செய்யலைங்கிற குறைகள் தவிர மத்த மக்களுக்கு ஒன்னும் அவங்க இன்னைக்கு சேகர்பாபு அறநிலையத்துறையா இருக்கும்போது மக்களுக்கு, கட்சிக்காரனுக்கு தான் ஒன்றும் செய்யல அவர். ஆனா மக்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா கோயிலையும் ஒரு திராவிட கட்சியா இருந்தா கூட, பகுத்தறிவு கட்சியா இருந்தா கூட, கடவுள் மறுப்பு இயக்கமாக தொடங்கிய கட்சியாக இருந்தா கூட, ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு அந்த என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சது. அதை ஒரு சொல்றான். நாங்க எல்லாம் என்ன வேணாலும் நாங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அறநிலையத்துறையில. நாங்க கொண்டாந்து சப்மிட் ரொம்ப ஒரு சின்ன பையன் வளர்ற இது உள்ளவன், இயக்கத்துல வளர்ற உள்ளவன், அவன் எவ்வளவு பொறுமையா கண்ணியமா பேசணும், அவ்வளவு மண்டக்கரமா திமிரா பேசுறான் அவன் ரமேஷ். இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த நிர்மல்குமார்லாம் அவன்லாம் பல கட்சி மாறி வந்தவங்க. அவன்லாம் நம்மள சின்னவரை இது பண்றான். 3 ஃபைல எடுத்து வெளியிடுவேன்னு சொன்னாங்கல்ல, பொட்டு மாமா சொன்னார்ல, இதெல்லாம் நான் 3 ஃபைல். அவரு ரொம்ப பொறுமையா அவன் எப்படி நடிக்கிறான் பாருங்க. சினிமால எப்படி நடிப்பானோ அதே மாதிரி நடிக்கிறான் பாருங்க. நாங்க வச்சிருக்கோம், டேபிள்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க, நாங்க எப்ப வேணாலும் வெளியிடுவோம், இப்ப வெளியிட்டுருவோம். நீங்க இடைத்தேர்தல்ல உங்களுக்கு கிடைச்சது கூட கிடைக்க கூடாதுங்கிறதுக்காண்டி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்க இதை வெளியிடல. வெளியிட வேண்டியதானே. அப்ப அந்த கரண்ட் நேரத்துல எந்திரிச்சு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லணும், வெளியில விடுங்க. என்ன பையன், யாரு என்ன பூச்சாண்டி காமிக்கிறீங்களா எங்களுக்கு? பூச்சாண்டி காமிக்கிறானே, உன்ன மாதிரி எத்தனை பேர் இந்த பார்த்த இயக்கம் அப்படின்னு அன்னைக்கு பேசிருக்கணும். சின்னவர் அடுத்த நாள் பேசுறாரு, பூச்சாண்டி எல்லாம் காமிக்காது எங்களுக்கு, நீங்க வெளியிடுங்க பாத்துக்கிறோம். எங்க மூட்டையா கொண்டு திமுகவும் பாமகவும் மூட்டையா கொண்டு கவர்னர்கிட்ட கொடுத்துச்சே ஊழல். அதிமுக ஊழல் என்ன செஞ்சாங்க, என்ன நடந்தது? ஊழல்னா கேஸ் போடட்டும், வழக்கு போடட்டும், நீதிமன்றம் இருக்கு, அங்கே பார்த்து சட்டமன்றத்தில் என்ன பம்மாத்து காமிக்கிற? அதுல ஒரு ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் இருக்கான், அவனுடைய பாடி லாங்குவேஜும் அவனை எதுவும் என்னமோ இந்த உலகத்திலே அவன் மட்டும்தான் பெரிய புத்திசாலி மாதிரி, அவன் ஒருத்தன் தான் அதிகாரத்துல உச்சத்துல இருக்கிற மாதிரி அவனுடைய பேச்சும் தெனாவட்டும். நிர்மல்குமார் அதான் சொல்றான் பாருங்க. செந்தில் பாலாஜி பேச போகும்போது செந்தில் பாலாஜி சொல்றான் கரூர் கம்பெனின்னு சொல்றான். சொல்லிட்டு சாரி கரூர்ல செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்றான். அதுக்கு தான் சின்னவர் வச்சாரு ஒரு ஆப்பு, சங்கி குமார்னு சொல்லிட்டு சாரி மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாரு. அதுக்கு தான் அவன் சொன்னா 3 மணி நேரம் கக்குசுல போய் உட்காந்தேன்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க அவருடைய முகத்தை பார்த்திருக்கலாம். அதாவது இவர் நம்ம சபாநாயகர் சில விஷயங்கள் சொல்றாரு, ஆனா எல்லாத்தையும் பேச விட்டுறாரு. எல்லாம் பேச விட்டு தானே அவை குறிப்பில் நிக்கிறாரு. பேசுனது பூரா வெளியில போய் ரீல்ஸா ஓட்டுறாங்களே அவங்க. ஆனா சரியா தான் அடிக்கிறாங்க. ஆனா இன்னும் தேவை. அதுதான் நம்ம துரைமுருகன் செயற்குழுல சொன்னாரு, நம்ம பொதுச் செயலாளர். நீங்கெல்லாம் மாமன் மச்சா அதை கொண்டாடாதீங்க. நீங்க வேற சட்டமன்றத்துல மாமன் மச்சால கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம கட்சிக்கார மாமன் மச்சா நம்மள போயிட்டே இருப்பான். அது இல்ல அப்படிங்கறது துரைமுருகன் தெளிவா பேசினார். நமக்கு தேவையில்லைங்க, வெளியில என்ன வேணாலும் உறவு வச்சுங்க. சட்டமன்றம்னா சட்டமன்றத்துல என்ன அடிக்கணுமோ அதை அடிக்கணும். அன்னைக்கு அந்த ஊழல் வழக்கு சொன்னதுக்கு ஒன்னே எடுத்து பேசியிருக்க வேணாமா? அவன் சொல்றாங்க சின்னவருக்கு அவர் வீடு வச்சிருக்காரு, இருந்தாலும் இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதாவது அவர் சொந்த வீடு வச்சிருக்காரா, இருந்தாலும் அவருக்கு அரசாங்க செலவுல வீடு கொடுத்துருக்கலாம். இவன் ஆதவ அர்ஜுனா இப்ப அவன் வீட்டுல இருந்துகிட்டு அரசாங்கம் கொடுக்கற காசை வாங்கி தின்னுட்டுறான். அவன் நமக்கு அட்வைஸ் பண்றான் அந்த ஆதவ். இது மாதிரிலாம் ஆட்களை, அதான் துரைமுருகன் சொன்னாரு, நல்ல வேலையா போச்சு நானும் தலைவன் தோத்தோம், இல்லைன்னா இவங்க முன்னால போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. அப்படி இருந்தா கூட நம்ம போகாம இருந்திருக்கலாம் ஜெயிச்சுட்டு. கரண்ட் சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் மாறி இப்ப அந்த தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல சென்னை மாநகராட்சியில், அவங்களெல்லாம் கொண்டு போய் பனையூர் பங்களால கூட்டி கொண்டு போய் வச்சு, நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன், வானத்தை வல்ல வளைப்பேன், ஆச்சா பூச்சான்னா. இன்னைக்கு என்னாச்சு, அவங்க போராடுறாங்க. கொண்டு போய் வச்சு நான் நல்லா செய்வேன்னா இப்ப என்ன வச்சு செய்யறான் அவன். இப்ப முடியாதான், கஜானா காலியா இருக்கான், ஒண்ணும் முடியாதான். அதைத்தானா நாங்க சொல்றோம், அதைத்தானே நாங்க இந்த அரசு செஞ்சிச்சு. இன்னைக்கு
சட்டமன்றத்துல மோடியை பத்தி பேசினாவே வன்னியரசு பேசுறான். வன்னியரசு பேச ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மாதிரி இப்படி மோடி அடி அப்படி இப்படின்னு சொல்ல போகும்போது ஒன்னு ஆதரவு சொன்னா இல்ல அதை வந்து சபை குறிப்பில இருந்து நீக்கிருங்க. ஏன்டா பதறிய? இவங்க தான் மதச்சார்பற்ற இயக்கத்தை தூக்கி நிறுத்த போறாராம் இந்த பொட்டுமாமா. அவர் இன்னைக்கு பாஜக பத்தி பேசினாவே ஐயா சபை குறிப்பில இருந்து நீக்குங்கன்னு சொல்றாங்க. என்ன சமூக நீதி பேசுறாரு திருமாவளவன்? அவர் கட்சியை சேர்ந்த வன்னியரசு சொந்தமா கருத்து சொல்ல முடியல, அது சபை குறிப்பில இருந்து நீக்கப்படுது. சாதாரண வார்த்தைகள் பேசினா கூட சபை குறிப்பில இருந்து நீக்க சொல்றாப்புல. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க இவங்க மதச்சார்பற்ற இயக்கமா. இந்த காங்கிரசும் விசிகாவும் இந்த ஐயோ அந்த நவாஸ்கனி முஸ்லீம் லீக்கும் மதச்சார்பற்ற இயக்கம், பொட்டுமாமா மதச்சார்பற்ற இயக்கம் வந்து சேர்ந்தாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இப்ப அமித்ஷா ஒரு கொண்டு வந்தாங்கல்ல, நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னாங்கல்ல. நம்ம என்ன சொன்னோம்? ப்ரீ டீலிமிட்டேஷன் சொன்னோம். அதாவது சதவீதத்தின் அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னோம். காங்கிரஸ் என்ன சொல்லுது? தேவையே இல்ல, 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அன்னைக்கு வேற என்ன சொன்னாரு சட்டமன்றத்தில்? நோ டீலிமிட்டேஷன். இன்னைக்கு வந்து அமித்ஷாக்கு முன்னால அவர் அமித்ஷாக்கு முன்னால பம்ம பார்த்தே இல்ல. திமுக தலைவர் இருந்தா இருப்பாரா? இப்படி செய்வாரா? அவங்கதான் மதச்சார்பற்ற இயக்கணும் திரும்ப தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு இடையில ஒரு காங்கிரஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க. ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க. அதுல வந்து இந்த வேணுகோபால் இருக்கான் பாருங்க, இந்த புரோக்கர் வேணுகோபால், கேரளால இருந்து வருவான் பாருங்க எம்பி. அவன் வந்து பேசி முடிச்சதுக்கு பின்னால ஒட்டுமொத்த பேரு காலியாகிறாங்க. அப்ப அவன் சொல்றான், மாணிக்கத்தக்கர் சொல்றான், யாரெல்லாம் 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறன்னு நினைக்கிறீங்களோ விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. மத்தவங்க எல்லாம் நீங்க போயிருங்க. 29 ராகுல் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட உட்காரணும்னா அவ்வளவு பேர் எந்திரிச்சு முதல்ல கொஞ்சமாவது இருக்குன்னு நினைச்சா இவன் சொன்ன உடனே எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அவன் சொல்றான் ராகுலாவது பிரதமராவது அவர் எம்பி ஆகிறான்னு பாருங்க. போனா அவ்வளவு பேர் எந்திரிச்சு போயிட்டு. அந்த நிலையில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் வந்து இவங்க மதச்சார்பற்ற இயக்கமா. இப்ப என்ன சொல்றாங்க? அவங்க எங்க கூட்டணியில சேர மாட்டாங்க, இந்தியா கூட்டணியில சேர மாட்டாங்க. எப்ப எம்பி கிடைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சேர்ப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு இது போடுற சல்ஜாப் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாணிக் தாக்கூர்.